என்ன இது? ஏன் லைட் எல்லாம் ஆஃப்ல இருக்கு? மகி, நிஷா, என்ன கதவை திறந்து போட்டு இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? யார் அது? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ள போயிருக்க? ராஜன், நீயா? இந்த நேரத்துல இங்க எப்படி? மகி அப்புறம் நிஷா எங்க? நிஷா, மகி. அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துறீங்க? நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? ஆமா. அம்மா ரிலாக்ஸ். உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? எதுக்கு எடுத்தாலும் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றீங்க? வீட்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு. டெரஸ்ல போய் செக் பண்ண போனேன். அக்கா பக்கத்துல குப்தா ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல கேண்டில் வாங்க அனுப்பி வச்சாமா. ஸ்னேகா மேடம், முதல்ல அந்த ராடை கீழே போடுங்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள நான் வர்றதுக்கு முன்னாடி ஹெல்மெட் போட்டு தான் வரணும் போல இருக்கு. நல்ல வேலை இன்னைக்கு நான் தப்பிச்சேன். இல்லைன்னா தேங்க்ஸ் காட், கரெக்ட் டைமுக்கு கரண்ட் வந்துருச்சு. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, உள்ள போங்க. நீங்க தான் பாத்தீங்கல்ல, வெளியில ஸ்கூட்டி இல்ல. அப்படின்னா நான் இல்லன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த நேரத்துல எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க சொல்லுங்க? ஸ்னேகா மேடம், திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? நான் என்ன வெளியாளா? நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதா என்ன? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால தான் நீங்க எது சொன்னாலும் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. உங்க மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கான லாஸ்ட் டேட் இது. நீங்க இன்சூரன்ஸ் பே பண்ணணும். நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க தானே சொன்னீங்க 7 மணிக்கு வந்து செக் வாங்க சொல்லி. நான் 5 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன். நீங்க தான் லேட்டா வந்திருக்கீங்க. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் செக் எடுத்துட்டு வரேன். என்னோட நண்பன் சேகர், நீ உயிரோடு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மேடம், நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டு சேகர் போனதுக்கு அப்புறம் நீங்க தான் 2 குழந்தைங்களையும் நல்லா பாத்துக்கிறீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் மேடம் பிடிக்கல. நீங்க பாக்குற எல்லாரும் மேலேயும் சந்தேகப்படுறீங்க. இந்த மோசமான உலகத்துல இருந்து என் பொண்ணுங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். புரியுது. உங்க பார்வையில நானும் அப்படிதானா? நீங்க சொல்றதுக்கு அதான அர்த்தம்? ஓகே, உங்க மௌனத்தால சொல்லாம சொல்லிட்டீங்க மேடம். நீங்க என்னோட நண்பன் சேகருடைய ஒய்ஃப். அதனால நான் என்னுடைய கடமையை கரெக்டா செய்வேன். என் நண்பன் போனதுக்கு அப்புறம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க பே பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மேல இருக்கிற ரூமை எனக்கு வாடகை கொடுங்க. உங்களுக்கு பணமும் கிடைச்சிரும், உங்க வீடும் பாதுகாப்பா இருக்கும். தேங்க்யூ. நான் உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்கல. ஓகே ஸ்னேகா மேடம், நான் உங்க நல்லதுக்காக தான் ஐடியா கொடுத்தேன். நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவ்வளவுதான். பணம் கலெக்ட் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. உங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அப்புறம் குழந்தைங்களுக்கான படிப்புக்கான பாலிசி, இன்னும் 15 நாள் தான் டைம் இருக்கு. அவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்ண போறீங்க? அது என்னோட பிரச்சனை. நீங்க கேட்ட செக் கிடைச்சிருச்சுல, நீங்க இங்க இருந்து போலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இனிமே நான் இங்க இல்லாத நேரத்துல நீங்க இனிமே இங்க வரக்கூடாது. மேடம், உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? ராஜன் அங்கிள் ஒன்னும் முன்ன பின்ன தெரியாதவர் இல்ல. அவர் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரை நமக்கு பல வருஷங்களா நல்லா தெரியும்ல. நம்மளோட வேலையெல்லாம் அவர் தானே ஃப்ரீயா செஞ்சிட்டு இருக்காரு. பல வருஷம் நம்பிக்கை ஒரே நல்ல சின்ன பணமா உடஞ்சிரும். இங்க பாருங்கம்மா, ராஜன் அங்கிள் நமக்கு தப்பா எதுவும் சஜஸ்ட் பண்ணல. அப்பா நமக்கு இவ்ளோ பெரிய வீடை விட்டுட்டு போயிருக்காரு. இதுல ஒரு ரூம வாடகைக்கு விட்டுட்டா நீங்க சம்பாதிக்கணும்ன்ற பாரம் கொஞ்சம் குறைஞ்சிரும்ல. விடிய விடிய நீங்க தூங்காம லேப்டாப்ல வேலை பார்த்து உங்க கழுத்தெல்லாம் மறுத்து போயிடுது. கழுத்து வலிச்சா பரவாயில்ல, ஆனா நான் யார் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஆளுக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருந்திருந்தா அவன் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கவே மாட்டான். டெனட் எல்லாம் வரும்போது நல்லவ மாதிரி முகமுடி போட்டுட்டு வருவாங்க. போக போக அவங்க சுயரூபம் வெளியே வந்துடும்.
நீங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் வாடகைக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு கெஸ்டையும் வீட்டுக்குள்ள வர விட மாட்டேன். ஆனா அம்மா, போதும். இனிமே இத பத்தி நாம பேச வேண்டிய எந்த அவசியம் இல்ல. இட்ஸ் ஓகே அம்மா, நீங்க எப்படி சொல்றீங்களோ நாங்க அப்படியே நடந்துக்கிறோம். ஆனா அது அந்த பிரீமியம் கட்ட பணம். வணக்கம் குப்தா சார். உங்களோட இன்வாய்ஸஸை நாளைக்கு காலையிலேயே நான் அனுப்பி வச்சிடுறேன். அதோட இன்னும் நிறைய இன்வாய்ஸஸ் இருந்தா அதையும் எனக்கு அனுப்பி வைங்க. இல்ல நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் ராத்திரி பகல் கஷ்டப்பட்டாலும் உங்களோட வேலையை செய்யாம நான் இருக்க மாட்டேன். உங்க லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, அப்புறம் குழந்தைங்களுக்கான படிப்புக்கான பாலிசி, இன்னும் 15 நாள் தான் டைம் இருக்கு. அவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்ண போறீங்க? அப்பா இவ்ளோ பெரிய வீடை விட்டுட்டு போயிருக்காரு. இதுல ஒரு ரூம ரெண்டுக்கு விட்டுட்டா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது குறைஞ்சிரும்ல. இன்னைக்கு மட்டும் நீங்க உயிரோட இருந்திருந்தா எங்களோட லைஃபே வேற மாதிரி இருந்திருக்கும். நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஆனா மத்தவங்களுக்காக அப்படி இருக்கேன். என்னோட அம்மா பெஸ்ட் மதர். கடந்த 5 வருஷமா அவங்க எங்க 2 பேருக்காக தான் வாழ்றாங்க. அப்பா போனதுக்கு அப்புறம் அவங்க தனியாளா கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்க தைரியத்தை இழக்கவே இல்லை. எங்க 2 பேரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. வீட்டோட பொறுப்பை தனியாளா சுமந்துட்டு இருக்காங்க. அதோட எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் கத்து கொடுத்துருக்காங்க. எல்லா வகையிலயும் அவங்க சரியாதான் இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு நினைப்பு வருது. இன்னைக்கு ராஜ் அங்கிள் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. ஏய் மாகி, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி எழுத போற? போதும், நிப்பாட்டு, லைட் ஆஃப் பண்ணு, நான் தூங்கணும். இங்க பாரு, அதெல்லாம் வச்சிரு, நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ இந்த டிஃபன் சாப்பிடு. நிஷா எங்க? அவ தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது? உன்னை விட அவ 2 வயசு பெரியவ. ஆனா இப்ப கூட அவ சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறான். நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நிஷா, 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 சீக்கிரம் எந்திரி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. நிஷா, 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 அம்மா, நிஷா, நீ எங்க இருக்க? என்னாச்சுமா? நிஷா எங்க? எதுக்காக அவ இந்த மாதிரி வச்சுட்டு போயிருக்கா? என்கிட்ட சொல்லாம அவ எங்க போனா? உன்கிட்ட தான் சொன்னாளா? இல்லம்மா,
எனக்கு எதுவும் தெரியாது. நான் குளிக்க போகும்போது அவ தூங்கிட்டு தான் இருந்தா. நான் குளிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அவ தூங்கிட்டு தான் இருந்தா. அது எப்படி அவ சொல்லாம கொள்ளாம வெளியில போவா? அவ இப்பெல்லாம் என்கிட்ட நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. எதையோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன். நிஷா, நிஷா, அம்மா இப்படி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அவ வெளியில போவா? இந்த பொண்ணு எதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? எதுக்காக என் போன் கூட எடுக்க மாட்டேங்கிறா? இப்ப என்ன பண்றது? அப்படி எங்கதான் போயிருப்பா? ஐயோ கடவுளே! நிஷா, அக்கா நிஷா, நீ இவ்ளோ காலையில எங்க போன? என்ன உடம்பெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு? நிஷா, என்னம்மா இது? உன் ட்ரெஸ் எல்லாம் ஏன் இப்படி கிழிஞ்சு போயிருக்கு? நிஷா, உனக்கு என்னமாச்சு? யார் உன்னை இப்படி எல்லாம் பண்ணா? என்கிட்ட சொல்லு. அவ யாரு? நான் அவனை உயிரோட விட மாட்டேன். யார் உன்னை இப்படி எல்லாம் பண்ணது? என்கிட்ட சொல்லு நிஷா. நிஷா, உனக்கு என்னமாச்சு? அம்மா சொல்லு. அம்மா ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுமே இல்ல. யாரும் என்ன ஒண்ணுமே பண்ணல. ஸ்கூட்டி ஓட்டி கத்துக்க போனேன், நீங்களும் எனக்கு கத்து தரல. அங்க பார்க் பக்கத்துல சேரா இருந்தது, அதுல என்னால பேலன்ஸ் பண்ண முடியல, ஸ்கூட்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. ஓ மை காட். நான் ஒரு நிமிஷம் ரொம்ப பயந்தே போயிட்டேன். ஏன் நிஷா, நீ எதுக்காக ஸ்கூட்டி ஓட்டி ஆகணும்னு அடம் பிடிக்கிற? ஏன் எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அடம் பிடிச்சிட்டு இருக்க? உன்னோட கைக்கோ இல்ல காலுக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வாழ்நாள் முழுக்க எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா உனக்கு? இல்ல நிஷா, உனக்கு திடீர்னு என்னதான் ஆச்சு சொல்லு. என்னோட கை கால் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க தான் தேவையில்லாம ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தான் ஸ்கூட்டி கத்துக்க போனேன். என்கிட்ட இந்த மாதிரி குரலை ஒசத்தி பேசாத நிஷா, போது நிறுத்து. நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா? உனக்கு எது தேவையில்லாத வேலை? வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் தானே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். நீ ஒன்ன பாத்துக்கிட்டா எனக்கு அதே போதும். எனக்காக நீ அந்த ஒரு உதவி மட்டும் செய், போதும். அப்புறம் உங்க 2 பேருக்குமே நான் சொன்னேன்ல, என்னோட பெர்மிஷன் இல்லாம வீட்டை விட்டு வெளியில போகவே கூடாதுன்னு. நிஷா, நீ ஒண்ணு சின்ன குழந்தை இல்லடா, பெரிய பொண்ணு ஆயிட்ட. நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்ல, தனியால ஒரு பொண்ணு லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்படுவான்னு. என்னோட பிரச்சனையை நீ எப்பதான் புரிஞ்சுக்க திரும்ப போற? அதே சொல்லாதீங்கம்மா. நீங்க தனியா இருக்கீங்க தனியா இருக்கீங்கன்னு. எங்க நீங்க தனியா இருக்கீங்க? நாங்க 2 பேரும் தான் உங்க கூட இருக்கோம்ல. கொஞ்சமாவது எங்களையும் பொறுப்பெடுத்துக்க விடுங்கம்மா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதுக்கு இப்படி பேனிக் ஆகுறீங்க? போதும் நிஷா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது சொல்லிட்டேன். அக்கா ப்ளீஸ், இன்னைக்கு நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்கக்கா. சொல்லாம கொள்ளாம ஏன் போனீங்க? நீ வாய மூடு, நடுவுல பேசாத. இவங்களோட இந்த ஓவர் ப்ரொடெக்ஷன் நேச்சர்னால தான் நான் சொல்லாம கொள்ளாம வெளியே போனேன். சொல்லிருந்தா இவங்க என்ன வெளியே போக விட்டுருப்பாங்களா? இன்னைக்கு மட்டும் அப்பா உயிரோட இருந்திருந்தா உங்களோட இந்த ஓவர் ப்ரொடெக்ஷன் நேச்சர்னால அவரும் இங்க கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. என்ன சொல்ல? அம்மா ப்ளீஸ், அக்கா இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க. அக்கா சே சாரி டு அம்மா. நீங்க டோர்ல மட்டும் லாக்க போட்டு வராதீங்க. எங்க கையிலயும் கால்லயும் பூட்ட போட்டு பூட்டி வச்சிருங்க. இது வீடா இல்ல ஜெயிலா? அங்க போகாத, இவங்க கிட்ட பேசாத, அத பண்ணாதன்னு இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஏஜ்ல இந்த அளவுக்கு கூட ஃப்ரீடம் இல்லனா? அக்கா உனக்கு தான் தெரியும்ல, அம்மா நம்மள நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. நீ சொல்லாம இப்படி வெளியே போயிருக்க கூடாது. அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிருக்கலாம்லக்கா. யூ ஷட் அப். அம்மாவோட எடுபுடி. சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்களும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் ஆக்குறாங்க. அது நடந்தா என்ன ஆகும், இது நடந்தா என்ன ஆகும், அப்படி நடந்தா என்ன ஆகும்னு. ஓ காட், மகி, ஓவர் ப்ரொடெக்ஷனுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உனக்கு தெரியுமா இந்த ஏஜ் பொண்ணுங்கலாம் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு? காலேஜுக்கு போறாங்க, புது புது ஃப்ரெண்ட்ஸோட பழகுறாங்க, பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க, ட்ரிப் எல்லாம் போறாங்க. ஆனா நாம 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருந்து 10th பிரைவேட் பண்ணிட்டோம். நான் 12th பிரைவேட்ல பண்ணிட்டேன். இப்ப கிராஜுவேஷனையும் நான் பிரைவேட்லயே பண்ணிட்டேன். பாய் ஃப்ரெண்டை விட்டு தள்ளு, ஒரு பொண்ணு கூட எனக்கு ஃப்ரெண்டா இல்ல. எவ்வளவுதான் ரூல்ஸ் போடுவாங்க? அக்கா அதுக்கும் காரணம் நீதான்க்கா. அம்மா தான் டியூஷனுக்கான பெர்மிஷன் கொடுத்தாங்கல்ல. ஆனா நீ என்ன பண்ண ஞாபகம் இல்லையா? இதே மாதிரி இன்னொன்னு கொடுங்க. இல்ல இல்ல, நீ சாப்பிட்டு வச்சதை சாப்பிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பணமும் மிச்சமாவும்ல? கொஞ்சம்.
இன்னொரு தடவை என் பொண்ணு பின்னாடி நீ சுத்துறத மட்டும் நான் பார்த்தேன், உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவேன். நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு இன்னைக்கு. இன்னையில இருந்து இந்த டியூஷன் போறது எல்லாமே க்ளோஸ். வா வீட்டுக்கு. அம்மா சொன்னதுல தப்பே இல்ல. அந்த பையன் ரோஹித் சரியான ஃப்ராடுக்கா. அந்த விஷயம் நடந்து 6 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டேன் தெரியுமா? அக்கா, அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா தனியா தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மள விட்டா வேற யார் இருக்கா? அப்ப பேசாம 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்ல. அப்புறம் அப்பா இறந்து இதோட 5 வருஷம் ஆயிடுச்சு. அம்மாக்கும் சின்ன வயசு தானே. முதல்லயே கல்யாணம் பண்ணிருந்தாங்கன்னா அப்போ குறைஞ்சபட்சம் நமக்கு அப்பாவோட ப்ரொடெக்ஷனாவது கிடைச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி ஓவர் ப்ரொடெக்ஷன்ல வாழ்றது தேவையா இருந்திருக்காது. ஹலோ குப்தா சார். வணக்கம் சார். சார் நீங்க இப்போ அக்கவுண்ட்ஸ் டீட்டெயிலாம் மெயில் பண்ணியிருக்கீங்கல்ல சார்? அதை நான் ஃபுல்லாவே செக் பண்ணிட்டேன் சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏராளமான இன்வாய்சஸ் மேனிப்புலேட் ஆயிருக்கு. நீங்க எதுக்கும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிடுங்க சார். இது யாரோ உங்க ஆபீஸ்ல தப்பா யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஃப்ராடு தானே நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. அம்மா, நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? அம்மா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், நீங்க அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணா மட்டும் போதும். ஐ மீன், இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொஞ்சமாவது ஃப்ரீடம் கொடுத்துதான் ஆகணும். அவளுக்கு யாரும் ஃப்ரெண்டு கூட இல்லை. பக்கத்து வீட்டில் சுஜி இருந்தா, அவளும் இப்போ ஜெய்ப்பூர் போயிட்டால. அக்கா பெரியவள் ஆயிட்டாமா. நீங்க அவளை இப்படி குழந்தைங்களை ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பேச சொல்லி ஒன்னு அவ அனுப்பி வச்சாலா? இல்லம்மா, அவ எங்க தனியா இருக்கா? அவ கூட தான் நாம 2 பேர் இருக்கோம்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆமா இப்ப அவளுக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? அவ எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டான்னு நீ எனக்கு சொல்றியா? போய் உட்காந்து படிக்கிற வழியை பாரு. சரி சொல்ல, எல்லாம் நான் தான் சொல்லணுமா என்ன? உனக்கு தெரியாது லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ். அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த லேட் நைட்ல யார்கிட்ட பேசுற? நான் தான் முட்டாளா இருந்திருக்கேன்க்கா. அம்மா கரெக்டா தான் உன்னை பத்தி சொன்னாங்க. ஃப்ரீடம் கொடுக்க சொல்லி சொன்னேன். ஆனா இல்ல, அம்மா சொல்றது தான் சரி. இருக்கா, நான் இப்பவே அம்மா கிட்ட போய் சொல்றேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அதான் நம்ம பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு இருந்தால, அதான் அவங்க அப்பாக்கு கூட ஜெய்ப்பூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுல. அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். எனக்குன்னு இருக்கிறது அவர்த்தி தானே. பாரு, இங்க பாரு. சுச்சியா? அவகிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்து அவ தான் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கா. இங்க பாரு, நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னா, அவ அவளோட காலேஜ் ஸ்டோரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அவ லைஃபை எப்படிலாம் என்ஜாய் பண்றா தெரியுமா? ஆனா நாம சாரிக்கா. எப்ப அந்த பையனோட அம்மா வந்து பார்த்தாங்களோ அப்பவே அவங்க நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. எனக்கு கூட அந்த விஷயத்துல தான் ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏன் அப்படிலாம் நினைக்கிற? நான் அதே தப்ப மறுபடியும் பண்ணுவேனா என்ன? இல்ல. நீ கூட நாளுக்கு நாள் அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. குட் நைட்.
குப்தா சாரோட அக்கௌண்ட் நீங்க தானே செக் பண்றீங்க? அதனோட கணக்கு வழக்குல பிரச்சனை வந்ததில்ல? ஆமா, நான் தான் பார்த்தேன். ஆமா, கணக்கு வழக்குல பிரச்சனைகள் இருக்கு. நான் பார்த்த அக்கௌண்ட்ஸ அவர்கிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்க தோட்டத்துல 2 பூ மலர்ந்திருக்கு போல இருக்கு. அம்மா கூட பூத்து குலுங்குற பூ மாதிரி தான் இருக்காங்க. ஒரு பூ 2 மொட்டு. டேய், யாரா நீங்க? டேய், உங்களுக்கு என்னடா வேணும்? யார் நீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? தோடா, இவர் யாரா புதுசா? இவங்க செக்யூரிட்டி கார்டெலாம் கூட வச்சிருக்காங்க போல இருக்கு. நான் இவங்க தனியா இருக்காங்கல்ல கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாம விதவன் சொன்னாங்க. மேடம், அவனுக்கு சேவை பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, எனக்கும் கொடுங்களேன். எல்லா கணக்கையும் சரி பண்ணிடலாம். பண்ணிடலாமே. இப்பவே எல்லா கணக்கு வழக்கையும் சரி பண்ணிடுறேன். ஒண்ணு மேடம், மேடம் விடுங்க மேடம். இவங்ககிட்ட எல்லாம் போய் நீங்க எதுக்காக நடுவுல வந்து பேசுனீங்க? என்னால என்னையும் என்னோட பொண்ணுங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்க முடியும். நல்லா பேசுறீங்க சினேகா மேடம். நான் உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. அவன் ஃபேமிலியை நான் என்னோட ஃபேமிலியா பாக்குறேன். ஆனா நீங்க என்னடானா உலகத்தில் உள்ள அத்தனை ஆம்பளையும் தப்பாவே பாக்குறீங்க. ஒரு விஷயம் சினேகா மேடம், நான் இப்ப எனக்காக இங்க வரல. மெடிக்ளைம் பேப்பர் பிரீமியம் பணத்தை நானே கட்டிட்டேன். கொடுத்துட்டீங்கல்ல, இப்ப நீங்க கிளம்பலாம். விசித்திரமா இருக்காங்க. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னையவே திட்டுறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா கல்ல தூக்கி ஏமண்டையில போட்டிருப்பாங்க. அம்மா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அவனுங்க சரியான ரவுடி பசங்க. ஆனா ராஜன் அங்கிள் நமக்கு தெரிஞ்சவர் தானே. நீங்க அவர்கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க? எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சின்ன பொண்ணு. உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்களை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. யார் மனசுக்குள்ள என்ன நினைப்பு இருக்குன்னு உனக்கு தெரியாது. உன்னால அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. இந்த உலகம் இருக்கே, சதிகாரங்களால நிறைஞ்சிருக்க உலகம் இது. நமக்கு உதவி செய்ய வரேன்னு சொல்றவனுக்கெல்லாம் ஒரு சதி திட்டம் கண்டிப்பா இருக்கும். அம்மா ப்ளீஸ், உங்களுக்கு தெரியும்ல ராஜன் அங்கிள் மட்டும் டைம்க்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும்னு. என்ன ஆயிருக்கும் சொல்லு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த ரவுடி பசங்க என்ன ராஜனை பார்த்து ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறியா? நான் கையில எடுத்த செங்கலை பார்த்துதான் அவனுங்க தலை தெறிக்க ஓடி போயிட்டானுங்க, தெரிஞ்சுக்கோ. இல்லன்னா அவனோட மண்டைய நான் 2 பொளந்து எடுத்திருப்பேன். பெருசா பேசுறான். அந்த ஆள் வரலன்னா என்ன ஆயிருக்கும்னு. ஹலோ குப்தா சார். குப்தா சார், உங்களோட அக்கௌண்ட்ல யாரெல்லாம் திருட்டுத்தனம் பண்றாங்களோ அவங்களோட போட்டோஸ் எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன் சார். ப்ளீஸ், அவங்களுக்கு எதிராக நீங்க உடனே ஆக்ஷன் எடுங்க. அவங்க நான் இருக்கிற வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்னை வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க சார். நீங்க கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். சரிங்க சார், நான் உடனே அனுப்புறேன். ஆனா அவனுக்கு மட்டும் சேவை செய்ய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எனக்கும் கொடுங்க. எல்லா கணக்கையும் சரி பண்ணிடலாம். அப்படியா? இதோ இப்பவே கணக்கு வழக்க சரி பண்ணி உன்னை நான் அனுப்புறேன். இரு. அம்மா, நீங்க இவ்ளோ டென்ஷனுக்கு நடுவுல கூட அவங்கள போட்டோ எடுத்தீங்களா? வாவ், யூ ஆர் ரியலி சோ பிரேவ். இது ஒண்ணும் பெரிய பிரேவ் இல்ல. தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த ரவுடி பசங்க சும்மா இருப்பாங்களா? திரும்ப போய் நிறைய ரவுடி பசங்களை கூட்டிட்டு வர போறாங்க. நாம 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஒவ்வொரு தடவை ராஜன் அங்கிள் நமக்காக வரமாட்டார்ல. வீட்டுல ஒரு ஆம்பளை இல்லைன்னா பெரிய பிரச்சனை தான். அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க ராஜன் அங்கிள கல்யாணம். நிஷா, வார்த்தை அளந்து பேசு. நான் என்னோட வாழ்க்கையை தன்னந்தனியா வாழ ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. உங்க அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் யார்கிட்டயுமே எந்த உதவியுமே கேட்டதே கிடையாது. எனக்கு எந்த ஆம்பளையோட உதவியும் தேவையே இல்லை. நான் என் 2 பொண்ணுங்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அதே மாதிரி யாரோட உயிரை வேணாலும் நான் எடுத்துருவேன். வணக்கம் சினேகா மேடம். நீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாங்க, ஆளுக்கு ஒரு காஃபி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க பாருங்க சார், இதுக்கப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு எப்பவுமே வரவே கூடாது, புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னும் எத்தனை இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கோ
அதுக்கெல்லாம் நான் ஒரு புது இன்சூரன்ஸ் ஏஜென்சியை கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்னுடைய இன்சூரன்ஸ் பாலிசி பிரீமியம் பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? பாய். ஓகே, உங்க விருப்பம் போல செய்யுங்க. நான் சேகருடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் என் கடமையை தான் செஞ்சேன். நீங்க என்னோட வீட்டுக்கு திரும்ப திரும்ப வரதுனால என் பொண்ணுங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க அம்மா பலவீனமா இருக்காங்கன்னு. அம்மாவுக்கு ஒரு ஆம்பளை துணை வேணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா நான் தோத்து போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. நீங்க எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். அம்மா, நீங்க ரொம்ப ரொம்ப பிரேவ்மா. நீங்க தனியால எங்க 2 பேரையும் வளர்த்து ஆளாக்குனீங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்பா திடீர்னு நம்மளை விட்டு போயிட்டாரு. என்னதான் ஆச்சு? நீங்க எவ்வளவு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணீங்க. கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நாங்க 2 பேரும் இந்த உலகத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? அம்மா, நாம எப்பவாவது இண்டிபெண்டா இருந்து தானே ஆகணும். என்னோட அம்மா எப்பவும் பெஸ்ட். இன்னைக்கு நான் சொன்னதை அம்மா கேட்டுக்கிட்டாங்க. அக்காக்கு ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு என் மேலே முழு நம்பிக்கை இருக்கு. அக்கா மேலேயும் இருக்குதான். நாங்கள் 2 பேரும் அவங்களோட நம்பிக்கையை உடைக்கவே மாட்டோம். குழந்தைங்களை வளர்க்கறது அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த காலகட்டத்தில் அந்த பொறுப்பானது ரொம்ப சவாலாவே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த பொறுப்பை ஏத்து நடத்துறவங்க ஒரு அம்மாவா மட்டும் இருந்தா, அதுவும் 2 பொண்ணுங்களோட அம்மாவா இருந்தா, இப்ப இருக்கிற இந்த சமுதாயத்துல அது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறம் ஸ்னேகா 2 குழந்தைங்களையும் தனியா வளர்த்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தெரியல இந்த பொறுப்பை தூக்கி சுமந்து ஓவர் ப்ரொடக்டிவ் அம்மாவா மாறுறாங்கன்னு. இதன் பின் விளைவு என்னவா இருக்கும்? குழந்தைங்க மேல அந்த அளவுக்கு கட்டுப்பாடை விதிக்கிறதுனால ஏதாவது குற்ற செயல்ல போய் முடிஞ்சிருமா என்ன? வாங்க அதையும் பாத்திரலாம். இந்த கதையின் கடைசி பாகத்தை பார்க்கலாம்.
எவ்வளவு தைரியம் இருக்கும் என் வீடு வரைக்கும் வந்துட்டியா அம்மா உன்னை சும்மாவே விடக்கூடாது தப்பா புரிஞ்சுட்டீங்க. எப்படா எங்க வீட்டுக்குள்ள வந்த இதோட பின்விளைவு போடா மோசமா இங்க. இருக்கும். ஆண்டி என் மேல கை வச்சு நீங்க பெரிய ஒரே தப்பு தைரியம் பண்ணிட்டீங்க. வெளிய போடா ஆண்டி, இதுக்கு ஆண்டி, மேல நீங்க எந்த கண்டிப்பா அடிச்சு சொல்லுவீங்க. கொன்னுடுவேன் உன்னை. ஆண்டி, இதுக்கப்புறம் என் வீட்டுக்குள்ள வந்தா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் பொறுக்கி அம்மா 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 ஐம் சாரி சாரிம்மா அது வந்து நான் சொல்றது கேளுங்க ரோஹித்க்கு பர்த்டே அதான் அம்மா சாரி அம்மா இஷா இது நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய மூமெண்ட். உங்க அம்மா நடுவுல வந்து எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஆண்டி நீங்களா? நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன்டா நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க.
நான் பேசுகிறேன் அவங்கள்ட்ட எப்படி உங்கள் பொண்ணு வீடியோ சாட்டில் எல்லாருக்கும் வள விரிக்கிறாங்க. அம்மா விடுங்க. அம்மா ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா 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 கதவு தர ப்ளீஸ். அம்மா கதவு தர. அம்மா எனக்கு உங்க கோவம் ரொம்ப நல்லா புரியுதுமா. ஆனா இதுக்கான சொல்யூஷனை நம்ம தேடி ஆகணுமா. இங்க பாரு, பல சமயம் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப வலியா இருக்குன்னா நம்ம கூடவே இருக்கிறவங்க தப்பு பண்றத நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்னோட வாழ்க்கையில நான் முதல் முறையா இன்னைக்கு தோத்து போயிட்டேன். என் பொண்ணு என் நம்பிக்கையை உடைச்சிட்டா. இஷா, நீ இப்போ எப்படி இருக்க இஷா? நம்ம லைஃப்பில் அது எவ்வளோ பெரிய மூமெண்ட் அது. இன்றைக்கி என் பர்த்டே வேறு. ஆனால் அவங்க அம்மா நடுவில் வந்து எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. யூனோ, அவங்க தான் உன்னோட ஜென்ம எதிரி. வீடியோ ஏன் ஆஃபில் வச்சுருக்கேன்? ஆன் பண்ணு. இஷா, ஐ வாண்ட் டு see you. ஆண்டி, நீங்களா? ஆமா, நான் தான். நீ என்னடா நினைச்ச? நீ என் பொண்ணை மாட்டி விழான்னு பாக்குறியா? அவ அப்படி மாட்டிக்க நான் விட்டுருவேனா? இருடா, நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். உன்னை எல்லாம் ஒட்டிச்சு துவைச்சாதான் உனக்குலாம் புத்தி வரும். நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நான் இங்கே தான் இருப்பேன். அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். எப்படி உங்கள் பொண்ணு வீடியோ சேட்டில் எல்லாருக்கும் வலை விரிக்கிறான்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். என்னாச்சு? வாயடைச்சு போய் நிற்கிறீங்க? என் மேலே கை வச்சிட்டிங்கல்ல, அதுக்கான தண்டனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. பார்த்துட்டே இருங்க. நம்ம வேணா ஒரு டீல் போட்டுக்கலாம் ஆண்டி. நீங்கள் உங்கள் பெரிய பொண்ணு இஷா அப்புறம் உங்கள் சின்ன பொண்ணோட சேர்ந்து ஒரு ஹாட்டான ஃபோட்டோவை எனக்கு அனுப்புங்க. ஏன்னா உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, நான் என்ன வேணாலும் செய்வேன்னு. உங்கள் பெரிய பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்கள். இப்போது உங்கள் ஃபோட்டோவையும் உங்கள் சின்ன பொண்ணு ஃபோட்டோவையும் எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கல அப்படின்னா இந்த எல்லா ஃபோட்டோவையும் நான் வைரல் ஆக்கிடுவேன். இப்போ உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரேன், யோசிச்சு சொல்லுங்கள். இல்லைன்னா ஒவ்வொரு வீட்லேயும் உங்கள் பொண்ணோட வீடியோ பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதா ஆண்டி? ஏன் மேலே கை வச்சிட்டிங்கல்ல, அதுக்கான பலன் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க தான் போகிறீங்க. நீங்கள் உங்கள் பெரிய பொண்ணு இஷா அப்புறம் உங்கள் சின்ன பொண்ணோட சேர்ந்து ஒரு ஹாட்டான ஃபோட்டோவை எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரேன், யோசிச்சுக்கோங்க. இல்லைனா ஒவ்வொரு வீட்லேயும் உங்கள் பொண்ணோட வீடியோ பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க.
ஒருவேளை நீ நினைச்சிருந்தா சிஸ்டம் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும், உன்னோட பொண்ணுக்கும் நியாயம் கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ என்னாச்சுன்னு பாத்தியா? நீ அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவால நீ உன் 2 பொண்ணுங்களையுமே தனியா விட்டுட்டு போற நிலைமை வந்துருச்சு. ஆன்ட்டி, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ என் வீட்டுக்கு வா. உனக்கும் நிஷாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வாவ் ஆன்ட்டி, விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பவே வந்துடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ வரதுக்கு முன்னாடி நிஷாவோட எல்லா போட்டோஸையும் delete பண்ணிடணும். ஓகே ஆன்ட்டி, கண்டிப்பாக delete பண்ணிடுறேன். 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். அம்மா, நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் இப்ப என்ன செய்ய போறேனோ அதுதான் பிற்காலத்துல உங்க 2 பேரோட வாழ்க்கைக்கும் நல்லது. இப்ப மட்டும் நான் இந்த அதிரடியா அந்த ஆக்ஷன் எடுக்கலனா அந்த பையன் உங்க 2 பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான். ஹலோ ராஜன், எனக்கு இம்மிடியேட்டா உங்களோட உதவி தேவைப்படுது. எல்லா அம்மாவும் அவங்க பொண்ணு மேல அன்பா இருப்பாங்க, பாதுகாப்பா வச்சுக்க நினைப்பாங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இங்க இருக்க எல்லாருமே சட்டத்தை அவங்க கையில எடுக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் சட்டத்துல இருக்க ஆட்களுக்கு வேலையே இல்லாம போயிடுமே. நீ நினைச்சிருந்தா சிஸ்டம் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்கும், உன்னோட பொண்ணுக்கும் நியாயம் கிடைச்சிருக்கும். ஆனா நீ அவசரப்பட்டு எடுத்த அந்த ஒரு முடிவால தேவையில்லாம நீ உன்னோட 2 பொண்ணுங்களையும் பிரிஞ்சு இப்ப ஜெயிலுக்கு போற நிலைமைக்கு வந்துட்ட. நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லா விதமான அனுபவங்களும் வந்து போகும். நாம அனுபவ ரீதியா தான் நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம், மற்றவங்களுக்கும் அதை கத்துக் கொடுக்க நினைக்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்னேகாவுக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவங்களும் இந்த வயசை கடந்து வந்தவங்க தான். அந்த வயசுல அவங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கலாம். அவங்க பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்லியா வளர்த்திருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. அந்த பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்டை ரகசியமா சந்திக்க வேண்டிய நிலைமையே வந்திருக்காது. கட்டுப்பாடோட வளர்க்கணுங்கிறதுக்காக கூண்டு கிளி மாதிரி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. குழந்தைங்க வானத்துல சிறகடிச்சு பறக்க ஆசைப்படுறாங்க. அவங்க நல்லபடியா பறக்கிறதுக்கு கத்து கொடுக்கறதும் அவங்களுக்கு சிறகா இருக்கிறதும் அப்பா அம்மாவுடைய கடமை. குழந்தைங்களை முதல்ல நீங்க நம்புங்க, அப்பதான் அவங்களுடைய நம்பிக்கையை நீங்க பெற முடியும். இப்படி ஒரு கருத்தோட இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நாளை மற்றொரு கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட். நல்லதை நினையுங்கள், நல்லதே நடக்கும்.